2018 அதிமுக ஆட்சியிலேயே வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது கோயம்புத்தூரில் குடிநீர் திட்டம் இதே கான்செப்ட் தான். சேலத்தில் இருந்த அதே கான்செப்ட் தான். பழைய பைப்பெல்லாம் வந்து புதுப்பிக்கணும், புது பைப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், நீர்த்தேக்க தொட்டிகளை வந்து சரி பண்ணணும், வாட்டர் மீட்டர் பொருத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. 2018 ஒரு 26 வருஷங்களுக்கான கான்ட்ராக்ட் பீரியடாக அது இருக்குது. 1200 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பண்ணி கொடுக்கணும். இவங்க ப்ராஜெக்ட் கொடுக்குற அந்த 4 ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, சவுத் ஜோன் தவிர மீதி அந்த 4 ஜோனுக்கும் கொடுத்துருக்காங்க. டவுன் ஹால், ரேஸ் கோர்ஸ் உட்பட்ட அந்த பழைய நகரப்பகுதிகள் சென்ட்ரல் ஜோனு, சிங்காநல்லூர், பீலமேடு ஈஸ்ட் ஜோனு, அப்புறம் நார்த் ஜோனில் இருக்க ஒரு சில வார்டுகள். இதில் இந்த சவுத் ஜோனில் இருக்கிற குனியாமுத்தூர், மதுக்கரை, போத்தனூர் அந்த ஏரியாலாம் வந்து கொடுக்கல. அந்த 60 வார்டு, மொத்தம் 100 வார்டில் அந்த 60 வார்டுக்கான அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. கோயம்புத்தூருடைய ப்ராஜெக்ட் 26 வருஷம். அது ஃபஸ்ட்டு 5 வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கான டைமு. ஆனால் 2018 கொடுத்த அந்த ப்ராஜெக்டோடைய 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு கூட கணக்கு வச்சுப்போம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2023, 24 வந்து கட்டமைப்பு சரி பண்ணுறதுக்கான அந்த டைம் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஆனால் இன்னமும் அந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அங்கே நடந்து முடியல. ஜூன் மாதம் ரிப்போர்ட் படி 97% தான் அங்கே வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் இந்த 60 வார்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 2975 கோடிக்கான ப்ராஜெக்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுறது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு 646 கோடி. அதுதான் இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு 2300 கோடியாக இருக்குது. இன்னும் வந்து ஒர்க்கு முடியல. இன்னும் அந்த சர்ச்சையில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த சூயஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்.